ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்ஷு கிச்சன். 2 மினிட்ஸில் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேகியை விட இது ரொம்ப ஹெல்த்தியானது அண்ட் டேஸ்டியானதும் கூட. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு எனக்கு பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் மக்களே. அது எல்லாம் வறுபடணும். அதே டயத்தில் அதுக்கு தேவையான மிளகா 2 மிளகா சேர்த்துருக்கேன். அண்ட் தென் இதுவே போதுமானது. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபடும். மேக்ஸிமம் இது வறுபடுறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா, ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா சீக்கிரமே வறுபட்டுரும். அதனால் பார்த்துக்கோங்க. அது ப்ரௌனாக இருக்கும் போதே பண்ணினா தான் நல்லா சுவையாக இருக்கும். இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைஜஷனுக்கும் நல்லது, நல்ல வாசனையாகவும் இருக்கும், வீடே மணக்கும்னு சொல்லலாம். தாளிப்புக்கு பச்சை மிளகாய் இல்லைங்கிறவங்க வெட்டை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. நான் இன்றைக்கி 1.5 கப் தண்ணி இதுக்கு ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஹீரோ ஆஃப் த எவ்ரி டிஷ், தேவையான அளவுக்கு உப்பு பார்த்தீங்க அப்படின்னா கல் உப்பும் போட்டுக்கலாம், தூள் உப்பும் போட்டுக்கலாம். ஆனால் கல் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, நிறைய அயோடினும் உங்கள் உடம்புக்கு சேரும். நான் இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு, ரொம்ப கொஞ்சமான அளவு போதும். கல் உப்புங்கிறதுனால ரொம்ப நிறையா போட்டுறாதீங்க, ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணியில் போடுறோங்கிறதுனால பிரச்சனையே இல்லை, நீங்கள் கல் உப்பே யூஸ் பண்ணலாம். நான் அளவு காமிச்சிருக்கேன், அது அளவுக்கு தாராளமாக போதும். அப்புறம் நான் 1/2 பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். 1/2 பாக்கெட்டுக்கு 1.5 கப் தண்ணி தாராளமாக போதும். இந்த சேமியாவை இது கொதிக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 1 மினிட் தாங்க எடுக்கும், அதுக்கு மேலே எடுக்காது. இதை ஆட் பண்ணோன்னே அவ்வளோதாங்க நம்ம டிஷ் ரெடி. எந்த அளவுக்கு நீங்கள் மேகி பண்ணுறது இப்படிங்கிறதுக்குள்ளே பண்ணிடுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த உப்புமாவும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். என்னடா அது 2 மினிட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி உப்புமாவை காமிக்கிறாங்களே நினைக்க வேண்டாம். நீங்கள் சாப்பிட்ற ப்ரெட்டு, ஜாமாக இருக்கட்டும், இல்லை மேகியாக இருக்கட்டும், அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது இது அவ்வளோ ஹெல்தி, அவ்வளோவும் டேஸ்டியும் கூட. ஈஸியாக டைஜஸ்டும் ஆகிடும். அண்ட் இதில் ஃபைபரும் நல்லாவே இருக்குது, குட் கார்போஹைட்ரேட் கூட இது. ஸோ எவ்வளவோ ரசாயனங்கள் கலந்த பேக்கெட்டான பொருட்களை சாப்பிடாம இந்த மாதிரி நீங்கள் உப்புமாவோ ஏதாவது பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. உப்புமாவா அது செய்ய ரொம்ப நேரம் ஆகுமே, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அந்த 2 மினிட்ஸ் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். மேக்ஸிமம் ஆஃப் 2 மினிட்ஸ், 2.5 மினிட்ஸ், நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது. இப்போ நான் பண்ணியிருக்கிறது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. வித்தவுட் எனிதிங் உனக்கு பத்துமா எனக்கு பத்துமான்னு யோசிக்க கூட வேண்டாம், தாராளமாக சாப்பிட்லாம். பாருங்கள், இது ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட உப்புமா ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் 2 மினிட்ஸ்க்குள்ளே தாராளமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை அழகாக தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈஸியாக 2 மினிட்ஸில் காலையில் நம்ம போகிற அவசரத்துக்கு எதுவும் சாப்பிடாமல் போகாமல் சத்தான சுவையான உணவுகளை ஈஸியாக எளிமையாக செஞ்சு சாப்பிட்டு அப்புறமா உங்களோட வேலைகளுக்கு போங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆக போகுதுங்களா உட்காந்து சாப்பிட்டு போகிறதுக்கு, அதை பார்த்துக்கலாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஹாவ் அ வெரி கிரேட் டே. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.